எல்லாருக்கும் ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடாததால் எல்லாருக்கும் சாரி. ஏன் வீடியோ போட முடியலன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருக்கிறதால நான் உங்களுக்கு வீடியோ போட முடியல, வீடியோவில் சொல்லவும் முடியல. என்னால் ஏஞ்சியும் வீடியோ பண்ண முடியல, ஏஞ்சி குளிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அதனால் ஏஞ்சி உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பிறகு அப்படியே படுத்துடுவேன். ஏன்ட்டு தெரியல, ரொம்ப நாளாக இது மாதிரி தான் இருந்தது. இப்போது தான் 2-3 நாளாக தான் ஓரளவு பரவாயில்ல. மெடிக்கல்லாம் போயிட்டு வரோம். அப்புறம் மெடிக்கலில் டாக்டர்லாம் கொஞ்சம் நல்லா பேசினாங்க. நான் தமிழ் பொண்ணு அப்படி சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் சொன்னாங்க. அந்த டாக்டருக்கு தெலுங்குல கேட்டாங்க. தெலுங்குல உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தெலுங்குலாம் தெரியாது சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒடியா லாங்குவேஜ்லேயே கேட்டாங்க உன் பேர் என்ன அப்படி சொல்லிட்டு. நான் என் பேர் சொன்னேன். அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க டெய்லி எனக்கு தமிழ் கிளாஸ் கொடு அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் நான் ஹாஸ்பிட்டல் போனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது போனதால் ஃபஸ்ட் டைம்ன்றதால என்னால் சரியாக காட்ட முடியல. எப்படி நினைப்பாங்கன்னு தெரியாதுல்ல. மெடிக்கல் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். மெடிக்கலில் அந்த டாக்டரை காட்டுறேன். அவங்க தான் பெரிய டாக்டர் சொல்லுவாங்க. அவங்க காலையில் நம்ம 7 மணிக்கு போயிட்டு டோக்கன் போட்டு வெயிட் பண்ணோம். அந்த டாக்டர் 10 மணிக்கு மேலே தான் வருவாங்க. போயிட்டு வெயிட் பண்ணிவிட்டு 2 டைம் அந்த மாதிரி தான் போயிட்டு வெயிட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். முந்தா நேற்று தான் போகணும். டாக்டர் சார் பார்த்துட்டு வந்தோம். டேப்லெட்லாம் எழுதி கொடுத்தாங்க. டேப்லெட் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த டேப்லெட்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணவோ கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. இன்றைக்கி தான் ஏஞ்சி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அந்த டேப்லெட்லாம் யூஸ் பண்ணுறதும் இல்லாமல் டேப்லெட் போட்டனாலே வாமிட் வராமல் அது ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இது. வாய் இல்லாமல் எதுவுமே சாப்பிடவும் பிடிக்கல, கசக்கிற மாதிரியே இருக்குது டேப்லெட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மெடிக்கலில் கொடுத்தாங்க. இது மெடிக்கலில் மெடிக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் போகணும். ஆனால் அங்கே எதுவுமே கொடுக்கல. பெரிய டாக்டர்ன்றதால அவங்க பெரிய டாக்டர்னால் அந்த டாக்டர் அவங்க தனியாக ஹாஸ்பிட்டல் கட்டி அவங்க தனியாக வச்சுருக்குறாங்க ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல். அங்கே ஃபுல்லாமே பைசா தான். நாங்கள் போனது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு தான் போனேன். அங்கே அந்த டாக்டர் தானே பார்த்தோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மெடிசன் எதுவுமே வாங்கலை. நாங்கள் எல்லாமே வெளியே தான் வாங்கினோம். வெளியேனா மெடிக்கலில் டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டோமா, வெளியே மெடிக்கலில் வாங்கினோம். மெடிக்கல்லனா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொஞ்சம் தூரமாக 2-3 மெடிக்கலில் போய் ஃபஸ்ட்டு எல்லா டேப்லெட்டும் வாங்கிட்டோம். ஒரு டேப்லெட் கிடைக்கவே இல்லை. அந்த டேப்லெட் போயிட்டு நாங்கள் வேறு கடையில் கேட்டதுக்கு நீங்கள் எல்லா டேப்லெட்டும் ஒரு கடையில் வாங்கிட்டு இந்த டேப்லெட் என்கிட்ட கேட்குறீங்களா, என்கிட்ட இல்லை அப்படி சொல்லிட்டாங்க மெடிக்கல்லேருந்து. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த எழுதி கொடுத்தாங்கல்ல, சார் எழுதி கொடுத்த டேப்லெட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பழைய டேப்லெட் இது யூஸ் பண்ணியிருந்ததோ காலியாகிடுச்சு, இந்த டேப்லெட் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த குளுக்கோஸ் பவுட்ரு தான் கொடுத்தாங்க. எழுதி கொடுத்ததுலேருந்து எல்லாமே நாங்கள் மெடிக்கலில் வெளியே வாங்கினது தான். ஃபஸ்ட்டு இந்த குளுக்கோஸ் பவுட்ரு இது உடம்பு ரொம்ப வீக் ஆகிட்டேன்னா ஏஞ்சிக்க முடியல. ஏஞ்சாலும் அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு, விழுந்துற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த குளுக்கோஸ் பவுட்ரு எழுதி கொடுத்தாங்க. இதுதான் வாங்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. எல்லாமே 300 ரூபா தான். ஒரு டேப்லெட்டோட ரேட்டும் 300 ரூபா அந்த மாதிரி தான். வெளியே வாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்க வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. நாங்கள் கவர்மெண்ட்டில் எதுவுமே வாங்கலை, எல்லாமே வெளியில் தான் வாங்கினோம். பாருங்கள், ரெண்டாவது இந்த டேப்லெட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டேப்லெட் பாருங்கள். அப்புறமா இந்த டேப்லெட் தான் சொல்லிட்டாங்க. வாங்கின கடையில் இல்லை, மறுநாள் வரும் சொல்லிட்டு நாங்கள் மெடிக்கலில் போய்ட்டு டாக்டர்கிட்ட சொன்னோம். அவங்க சொன்னாங்க இந்த ஒடிஷாவில் எத்தனை மெடிக்கல் இருக்குது சொல்லு, நான் சொல்கிறேன் எங்கே சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த கடையில் காலி ஆகிட்டு இருக்கோம். வேட்டு பர்ஸுக்கு அதுக்கப்புறம் பழைய மாதிரி வீட்டுக்கார் என்ன பண்ணாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் காட்டினாங்க. அந்த மாதிரி வாங்கணும். அப்புறம் பாருங்க, இன்னொன்று
இந்த சிரப்பு எழுதி கொடுத்தாங்க. இந்த சிரப்பு தான் வாங்கி குடிக்கிறோம். இதுவும் பாருங்கள் ரேட்டு எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி தான். இது வந்து 196 ரூபா பாருங்கள். எல்லாமே அன்றைக்கி ஒரு நாள்லேயே 2000 ரூபாய்க்கு இந்த டேப்லெட் மட்டும்தான். எல்லாமே ரேட் அதிகம் தான். எல்லாமே 300 ரூபாய்ச்சு. டாக்டருக்கு ஃபீஸ் கிடையாது. நாங்கள் வாங்கின மெடிசன் ஃபுல்லாக ஃபீஸு. இங்கே பாருங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் இது தான் பாருங்கள். இதோட என்னோடய வீடியோ நீங்கள் முடிஞ்சது. இனிமேல் நான் உங்களுக்கு தினமும் வீடியோ பண்ணி போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.